ஹாய்ங்க. சட்னியில் எத்தனையோ வகை இருக்குதுங்க. தேங்காய் சட்னி பண்ணுறாங்க, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு டைப் இருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி பண்ண போகிறேங்க. தேங்காய் இல்லாமல் வேர்க்கடலை சட்னி தேங்காய் போட்டும் செய்வாங்கங்க. அது தேங்காய் போட்டு ஒரு வகை செய்கிறாங்க. அது இல்லாமல் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு கூட வேர்க்கடலை சட்னியை ஒரு வகையில் செய்கிறாங்க. நான் ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ்க்கு வசதியாக ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு சட்னி ட்ரை பண்ணேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி ரொம்ப ஈஸி தாங்க. காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணுங்க. இதுக்கு பூண்டு அண்டு உப்புங்க, புளி, இது கூட இந்த வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, இவ்வளோ எடுத்துக்கணும். இதை காஞ்ச மிளகாயும் பூண்டு புளி உப்பை இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். பூண்டு புளி உப்பு, புளி கூட நல்லா வதக்கிக்கணுங்க. அப்போ தான் சட்னி ருசி கொடுக்குங்க. அது கூட இந்த வேர்க்கடலையும் நல்லா வறுத்துட்டு, சில பேர் தோல் எடுப்பாங்கங்க இந்த மாதிரி. நான் தோல் எடுக்கலை. தோலோடையும் கூட நம்ம அரைக்கலாங்க. இப்போது சட்னி நான் மிக்சியில் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க எப்படி இருக்குதுன்னு. நீங்கள் கூட செஞ்சு பார்க்கலாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டைப்பில் செய்கிறாங்கங்க இந்த வேர்க்கடலை சட்னி. நம்ம ஈஸி மெத்தடாக உங்களுக்கு நான் செய்கிறேன் பாருங்கள். இப்போ நான் மிக்ஸி போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸி தாங்க. ஈவன் பொங்கல், இட்லி, தோசை, பொங்கல், அது மட்டும் இல்லாமல் செய்கிறதும் ரொம்ப கஷ்டம் கிடையாதுங்க. ஈஸி தாங்க. இங்கே பாருங்கள், ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோதாங்க. இதை நம்ம தாளித்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது இப்படி கட்டியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு கொஞ்சம் லிக்விடைஸ் பண்ணிவிட்டு லைட்டாக லிக்விடைஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே நல்லா தாங்க வரும். டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறவங்க, இது பஜ்ஜி, போண்டா, இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை கொஞ்சம் லிக்விடைஸ் பண்ணிவிட்டு விரும்புகிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. தேங்காய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இந்த சட்னிக்கு. நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இது தாளித்து இதில் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. இட்லிக்கு தோசைக்கு கெட்டும் போகாதுங்க. புளி இருக்கிறதுனால கெட்டு போகாது. பூண்டு கண்டிப்பாக இதில் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த சட்னி. இப்படி தாளிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. தேங்க்யூங்க.